இந்த கட்சி என்னோட கட்சி, என்னை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் விளையாடு. என்னை யார் ஏற்றுக்கிட்டு நாளைக்கு நான் தோற்று போனோம்னா இந்த கட்சி இன்னொரு கையில் போச்சுன்னா விளையாடு ஓனாகிட்ட போன மாதிரி தானே. பன்னீர்செல்வமோ தினகரனோ யாரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னொரு தோல்வியை இந்த கட்சி தாங்காது. தோத்தா எடப்பாடியை மாற்றிக்கிட்டு பன்னீர்செல்வத்தை உள்ள வைப்போம்பாங்க. விக்கிரவாண்டியில் அவர் களத்தை விட்டு ஓடினதை பயன்படுத்தி அதை செய்ய முடியுங்கிறது நம்ம வீகம். அதனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவரும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி நிலைக்கணும்னா என்டிஏ 18% ஓட்டு, சீமான் 8% ஓட்டு, அதில் ஒரு 1-1 கொண்டு வந்தா ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும். ஆனா அந்த 1-1 சொல்றீங்களா சார், அதுல எடப்பாடியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வர மாட்டாங்களா? ஸ்டாலினுக்கு எதிராக வந்து நின்னா விஜய் முதல்வர்னு சொன்னா ஓட்டு வரும். விஜய் இன்னொருத்தர முதல்வர்னு சொன்னா ஓட்டு வராது. விஜய் ரசிகர்களே 4 விழால கொண்டு இருப்பாங்க. அவங்க எடப்பாடி சிஎம் அவர்களுடைய ஓட்டு போட நினைப்பாங்க. அது கருத்துக்குழர்கள், கடந்த காலத்தின் கைதிகள், கிணற்று தவளைகள், இருட்டு அறையில் இருந்துகிட்டு அந்த அதிமுகன்னு பேசுறாங்க. சார் நீங்கள் நிறைய இடத்துல சொல்கிறீங்க 214 தொகுதியில் 170 இடங்கள்லையாச்சும் 3வது இடத்துக்கு தள்ளணும் அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு, சதவீதங்கள் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க அதிமுகவை? 2/3 இடத்துக்குள்ள அவரை தள்ளணுங்கிறதா என்னோட நோக்கம். அதுக்கு வியூகங்கள் இருக்குது. எல்லா வியூகத்தையும் சொல்ல முடியாது. ஒரு வியூகத்தை மட்டும் மைல்டாக சொல்கிறேன். விளவங்கோட்டில் 4வது போயிட்டாப்புல. இதுக்கெல்லாம் பன்னீர்செல்வம் ஒரு முக்கிய காரணியாக இருந்தாருங்கிறது எடப்பாடிக்கே தெரியும். அப்போ அதே வேளையில் பன்னீர்செல்வமும் 1% ஓட்டுக்குள்ள போயிட்டார். நம்ம அது இதை பயன்படுத்தி நான் 20% இருக்கிறேன், பன்னீர் 1% இருக்கிறாரு. உள்ள வந்து நாளைக்கு தோத்து போச்சுன்னா மொத்த சதவீதத்தையும் பன்னீர் தூக்கிடுவாரு. அவர் கணக்குப்படி விட்டு கொடுக்க மாட்டார். பிடிச்சதை விட மாட்டாருன்னு இப்பவும் பிடிச்சதை விடாம இருக்கிறாரு. ஆட்சிக்கு வரமோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. பிடிச்ச கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு அவர் தெளிவா இருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாளை ஒட்டி அவங்க பிறந்த நாள் எல்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, இபிஎஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரை ஓனான்றாரு, யாரை வெள்ளாடுன்னு சொல்றாரு. இந்த கட்சி என்னோட கட்சி, என்னை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் விளையாடு. என்னை யார் ஏற்றுக்கிட்டு நாளைக்கு நான் தோத்து போனோம்னா இந்த கட்சி இன்னொரு கையில் போச்சுன்னா விளையாடு ஓனாகிட்ட போன மாதிரி தானே. இந்த கட்சியில் என் பொறுப்பை இன்னொருத்தர் நாளைக்கு நான் தோல்வி அடைஞ்சு உள்ள வந்தாருன்னா தட்டி பறிச்சிருவாரு. அப்படி யாரும் உள்ள வந்துடக்கூடாது. பன்னீர்செல்வமோ தினகரனோ யாரும் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னொரு தோல்வியை இந்த கட்சி தாங்காது. தோத்தா எடப்பாடியை மாற்றிக்கிட்டு பன்னீர்செல்வத்தை உள்ள வைப்போம்பாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தெளிவாக இருக்கிறார். ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி. அதே வேளையில் பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு தேர்தல் நடக்கல, இவர் தலைமையில் தான் தேர்தல் நடந்தது. நம்ம கடந்த கால ஸ்டாலினா பன்னீர்செல்வமானு சொல்லும்போது பன்னீர்செல்வத்துக்கு இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் பெருசு. 33% வாக்கெடுத்த அந்த கட்சி பன்னீர்செல்வம் போனதும் 13% வாக்கு கீழே போயிட்டு, திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு, ராமநாதபுரத்தில் 9%, தேனியில் 13%. சசிகலா தினகரனுக்கு எதிராக பன்னீர்செல்வம் வாழாட்டும் கேடைய மாட்டேன்னு 2021 இரட்டை தலைமையாக காவல் காத்து நின்னார். 33% வாக்கு அதிமுக எடுத்தது. இன்னைக்கு வந்து 20% வாக்குக்கு போயிட்டாங்க. இடைத்தேர்தல் விளவங்கோட்டில் 4வது போயிட்டாப்புல. இதுக்கெல்லாம் பன்னீர்செல்வம் ஒரு முக்கிய காரணியாக இருந்தாருங்கிறது எடப்பாடிக்கே தெரியும். அப்போ அதே வேளையில் பன்னீர்செல்வமும் 1% ஓட்டுக்குள்ள போயிட்டார். நம்ம அது உண்மை நிலைமை தான். இதை பயன்படுத்தி நான் 20% இருக்கிறேன், பன்னீர் 1% இருக்கிறாரு. உள்ள வந்து நாளைக்கு தோத்து போச்சுன்னா மொத்த சதவீதத்தையும் பன்னீர் தூக்கிடுவாரு. அவர் கணக்குப்படி ஓனாய் வெள்ளாட்டை சாப்பிட்டுட்டு அதிமுகவை கைப்பற்றிடணும்னு அவர் வார்த்தைப்படி அவர் கருதுறாரு. ஸோ யாரும் உள்ள வந்துடக்கூடாது. நான் தான் அதிமுக, நானே அதிமுக, நமதே அதிமுக, ரெட்டையில என்னது, இதுல வந்து யாருக்கும் நான் பங்கு கொடுக்க மாட்டேன். இனிமேல் நான் 7 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன். சசிகலா வந்தா காலில் விழுந்து கொடுத்துருவாருன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க. சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க, நண்பர்கள் தான். அன்னைக்கே சொன்னேன், எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாரு, விட்டு கொடுக்க மாட்டார், பிடிச்சதை விட மாட்டாருன்னு. இப்பவும் பிடிச்சதை விடாம இருக்கிறாரு. ஆட்சிக்கு வரமோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. பிடிச்ச கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு அவர் தெளிவா இருக்காரு. சார் நீங்கள் நிறைய இடத்துல சொல்கிறீங்க 214 தொகுதியில் 170 இடங்கள்லையாச்சும் 3வது இடத்துக்கு தள்ளணும் அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு, சதவீதங்கள் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க அதிமுகவை? ஏற்கனவே 1/3 இடத்துல கீழே போயிட்டாரா இல்லையா?
போயிட்டாரா இல்லையா? தெற்க போயிட்டாரா இல்லையா? ஆமா. மேற்க போயிட்டாரா இல்லையா? நீலகிரி கோயம்புத்தூர்ல போயிட்டாரா இல்லையா? தென் சென்னை மத்திய சென்னையில போயிட்டாரா இல்லையா? வெள்ளூர்ல போயிட்டாரா இல்லையா? அப்ப 3வது இடம் போறது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ ஒரு 1/3 இடத்துல போயிருப்பாரு. 2/3 இடத்துக்குள்ள அவரை தள்ளணுங்கிறதா என்னோட நோக்கம். அதுக்கு வியூகங்கள் இருக்குது. எல்லா வியூகத்தையும் சொல்ல முடியாது. ஒரு வியூகத்தை மட்டும் மைல்டா சொல்றேன். அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து நிற்கணும்னா பாமக கூட்டணி தேவை. பாமக கூட்டணியை அவரு இல்லாமலே அவர் 2வது இடம் வந்துட்டாரு வட தமிழகத்துல. அது பெரிய சாதனை, நான் தான் சொன்னேன். ஆனா விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடினால டாக்டர் ஐயா எமர்ஜ் ஆயிட்டார். இப்போ பாருங்க, சோழமண்டல கூட்டத்தில் டாக்டர் ஐயாவுக்கு குருவை பேசும்போது என்ன கைத்தட்டு, 5 நிமிஷம் தொடர்ந்து கைத்தட்டு. மாவீரன் சகோதரர் குருவை பற்றி பேசும்போது அந்த கூட்டத்தை பாருங்க, பாமக ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தை, மாமல்லபுரம் கூட்டத்தை அடுத்தால ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அப்போ இங்க வந்து வன்னியர் வர்சஸ் பறையர் போலரைசேஷனுக்கு விட்டுருக்க கூடாது. வன்னியர் வர்சஸ் பறையர் போலரைசேஷனை 24 அடிச்ச ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயா. பறையர் வந்து திருமாவளவன் கூட கரெக்டா நின்னாங்க. ஆனா வன்னியர் ராமதாஸ் இருக்க அன்னைக்கு போலரைஸ் ஆகல. சேலத்தில் டெபாசிட் இலக்க வச்சுட்டீங்க, தர்மபுரியில் ஜெயிக்க விடாம பண்ணிட்டீங்க, விழுப்புரத்தில் டெபாசிட் இலக்க வச்சுட்டீங்க, கள்ளக்குறிச்சியில் 4வது போக வச்சுட்டீங்க. ஜெயித்தது ஸ்டாலின் தான். இது சிதம்பரத்தில் பிஎம்கே இன்க்ளூசிவ் பாஜக கூட்டணி டெபாசிட் இலக்க வச்சுட்டீங்க. இப்படியெல்லாம் செய்த நீங்க விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து பெரிய அளவு எழும்பிட்டாரு. ராமதாஸ் இல்லாம நீங்க எங்க 2வது இடத்துக்கு வந்தீங்களோ, ராமதாஸை மீறி வந்தீங்களோ, அங்கேயே விக்கிரவாண்டியில கோட்டை விட்டனால 29% உங்களை அடிச்சு அண்ணாமலை மூலமா பாமக என்டிஏ எடுத்ததுனால என்னமா நீங்க வந்து இங்கேயே 3வது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. அதுக்கு பாமக வந்து என்டிஏல ரீட்டைன் பண்ணணும். 26க்கு முன்னாடி சகோதரி சௌமியா அன்புமணி போன்றவங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் இடம், அதற்குள்ள ராஜ்யசபா அந்த இதுகள் கூட வட மாநிலங்களில் இருந்து 2026 வருது. 26க்கு ஒரு 6 மாதம் முன்னாடி அமைச்சரவை பிரதித்துவம். 26 தேர்தல் காலகட்டத்தில் அது அமைச்சரவை பிரதித்துக்கு ராஜ்யசபா வேணும். பாஜகவே அந்த ராஜ்யசபாவுக்குள்ள இதை பண்ணணும். ஏன்னா பாஜகவுக்கு 29க்கு பாமக ரொம்ப தேவை. அப்ப இந்த இடத்துக்குள்ள பாமகவை ரீட்டைன் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ண பிறகு ஆந்திரா கர்நாடகாவில் உள்ள தெலுங்கானாவில் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வன்னியர் மக்கள் மத்தியில் பேசுவாங்க. மந்திரமாலை, திரௌபதி அம்மன், வன்னியகுல சத்திரியர், அக்னியில் பிறந்தவர்கள், அந்த இதுகளை வந்து முன்னிறுத்தி டோர் டு டோர் கேம்பெயின் அதெல்லாம் பண்ணுனா 2வது இடத்தை தக்க வச்ச வட தமிழகத்திலையும் இவரை 3வது தள்ளிடலாம். விக்கிரவாண்டியில் அவர் களத்தை விட்டு ஓடினதை பயன்படுத்தி அதை செய்ய முடியுங்கிறது நம்ம வீகம். அதனால ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவரும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி நிலைக்கணும்னா டாக்டர் ஐயா வேணும். டாக்டர் ஐயா வேணுங்கிற போது அவரும் 35 சீட்டு ராஜ்யசபாலாம் டாக்டர் ஐயாவுக்கு கொடுக்க தயங்க மாட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ள நான் போர் புரியிற தயாராயிட்டேன். டாக்டர் ஐயா வில் பி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், டாக்டர் ஐயா வில் பி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், டாக்டர் ஐயா வில் பி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்ங்கிற புள்ளியில நான் பல போர் புரிய தயாராயிட்டேன். அதுக்கு டாக்டர் ஐயாவுக்கும் ஒரு எம்ஓஎஸ்க்கு உள்ள இதுகளை நான் முயற்சி பண்றேன். ஐ cannot do and undo things, பட் ஐ வில் ட்ரை. ஸோ இந்த இடத்துக்குள்ள இதுல நான் வெற்றி பெற்றுட்டாலே 2/3 இடங்கள் வந்து ஈஸியா வந்து அதிமுக 3வது இடம் போயிடும். இதையும் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பிஎம்ஓல இருக்கு, மோடி கையில இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளை மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணுவோம். அது நம்ம தம்பி மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தம்பி மிதுன் பழனிசாமிக்கு சேலஞ்சு நம்ம அன்போடு பாசத்தோடு ஏற்று தான் நம்ம செய்கிறோம். வி லவ் அவர் அன்பு தம்பி மிதுன் பழனிசாமி. எத்தனை அடியாட்களை நமக்கு எதிராக எடுத்து எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் சரி, எத்தனை செய்தி தொடர்பாளுங்கிற அடியாட்களை அனுப்பினாலும் சரி, தம்பி மேலே நமக்கு அன்பு தான். பட் நம்ம மிஷன் இதுதான். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தம்பிக்கு செய்து காட்டிடுவோங்கிறதுல உறுதியாக இருக்கும். ஒரு சாம்பிள் டாக்டர் ஐயா மேட்ரு. ஐ பிலீவ் டாக்டர் ஐயா வில் பி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். பார்த்துக்கலாம். ஓகே சார். ஆனால் அதிமுக 3வது கொண்டு போகணும், இந்த கருத்துக்கு மட்டும் மக்களுடைய கேள்வி என்னன்னா, ரவீந்திரன் சார் எப்போ பார்த்தாலும் 3வது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், 2வது தான் போட்டியாக கொண்டு வராரு பாஜகவே. அப்போ முதலிடத்துல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறாரோ அப்படின்னு கேள்வி கேட்காங்களே. 1-1 வரட்டு. 1-1 கொண்டு வந்தா ஸ்டாலினை தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பெருந்தலைவர் காமராஜ் 57-62 இருந்த ஒரு 57-62 ஒரு பெரிய உயரத்தில் இருக்காரு. 46% ஓட்டுல இருக்கிறாரு. இது உண்மை. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு 57% போட்டிருக்காங்க. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு 57% ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியாவிலே 2வது பாப்புலர் சிஎம்னு போட்டிருக்காங்க. இது யதார்த்தம். இந்த யதார்த்தம் மறந்துவிட்டு நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 47% ஓட்டு மக்களவை தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்திருக்கிறாரு. வெளியே அதிமுக 23% ஓட்டு. இது
என்டிஏ 18% ஓட்டு, சீமான் 8% ஓட்டு. அதில் ஒரு 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும். பட் 1-1 கொண்டு வர்றதுக்கு வந்து மிக சிரமமாக இருக்குது. யார் சிஎம்ங்கிறதுல சிக்கல் இருக்குது. அதே நான் உணர்றேன். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 67 காமராஜுக்கு எதிராக 1-1 கொண்டு வந்த மாதிரி 1-1 கொண்டு வந்தாலே 47% ஸ்டாலினுக்கு எதிராக 49% வாக்கு வெளியே இருக்குது. ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவாக இருக்குதுங்கிறது நான் உணர்வேன், உண்மையை சொல்கிறேன். அவ்வளவுதானே தவிர ஸ்டாலினை பற்றி நாம 35 சீட்டு வருவாருன்னு சொன்னேன். வந்தாரா இல்லையா? 39 வந்துட்டாரு. 55% வாக்கு விக்கிரவாண்டியில் எடுப்பாருன்னு சொன்னேன். 63 போயிட்டாரா இல்லையா? அப்ப எது தப்பா இருக்கு ஸ்டாலினை பற்றி நம்ம பேசுனது? ஆனா அந்த 1-1 சொல்றீங்களா சார், அதுல எடப்பாடியும் விஜயும் மட்டும் சேர்ந்து வர மாட்டாங்களா ஸ்டாலினுக்கு எதிராக வந்து நின்னா? பல நிரூபிக்காத விஜயை நான் பெருசா எடுக்கல தம்பி. விக்கிரவாண்டியில அவருக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி இதை பார்க்கும் போதே சீமானுக்கு கிட்ட 20% ஓட்டு விக்கிரவாண்டியில் இருக்கு, 20% விக்கிரவாண்டி இருக்குன்னு இதே பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமியை லாபி பண்ணார். நான் ஒன்றும் கிடையாதுன்னு. கடைசியில் நான் சொன்ன ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் ப்ரூவ் ஆச்சு. நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு கீழே போயிட்டு, திமுக ஓட்டு கூடிட்டு, போலிங் கூடி போச்சு. சீமானுக்கு 1% ஓட்டு தான் கூடிச்சு. அங்கே போலரைசேஷன் தான் நடந்தது. அதில் விஜய் வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு காட்டி 16% வாக்கு எடுத்துட்டார். ஸோ பல நிரூபிக்காத விஜயை பற்றி பேசுறதெல்லாம் வந்து ஒரு நேரப்போக்கு, பக்கத்தை நிரப்புறது, ஏட்டு சுரக்கா, அது கறிக்கு உதவாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. விஜய் பல நிரூபிக்கட்டு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பல நிரூபிக்கட்டுங்க தான் சொல்றாரு. ரவீந்திரன் சார் இப்படி அடிச்சு சொல்றீங்கன்னா அதிமுக விஜய் ரொம்ப தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. நீங்க பாதிக்கு பாதி 50 சீட்னாலும் கொடுப்போம், டெப்டி சிஎம் கொடுப்போம்ன்ற மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. அவங்க ஈக்குவலா கேட்கற மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. தெரியாமையா ஏட்டு சுரக்காயின்னு நினைச்சிட்டா எடப்பாடி போய் கேட்பாரு? இதெல்லாம் வதந்தி தான் தம்பி. 2016 பிப்ரவரி வரும்போது விஜய்க்கு 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் தம்பி. நான் சொல்றதான் நடக்கும். 12 சீட்டுக்கு மேலே கொடுத்தாருன்னா அவர் பலகீனமாயிட்டாரு, தோக்கக்கு முன்னே தோல்வியை ஒத்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். 2001 ஜெயலலிதா அம்மையார் மூப்பனாரையும் பாமக வச்சு பண்ண மாதிரி எடப்பாடிக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்றீங்களா? இப்ப 2026 மூப்பனாரும் பாமக நிரூபிச்சவர்ப்பா. இவர் நிரூபிக்கலைங்கிறதான கான்செப்ட். இப்போ நீங்க 2024 மக்களவையில் இவர் நிரூபிச்சிருப்பாருன்னா அது அந்த தகுதிக்கு தக்கன சீட்டை கொடுத்துடலாம். நிரூபிக்காதவருக்கு ஒருத்தர் சீட்டு கொடுத்தாங்கன்னா நிரூபிச்ச யாருமே கூட இருக்க மாட்டாங்க. விஜய் பிரபாகர் என்ன சொல்றாரு? எங்களோட நாங்க தான் பெரியவங்கன்னு சொல்றாரு. பல நிரூபிக்காதவர்னு சொல்றாரு. அப்ப நிரூபிக்காத ஒருத்தருக்கு அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் கொடுக்க முடியும். நீங்க என்னதான் பலூனை பறக்க விட்டாலும் பல நிரூபிக்காதவருங்கிறது தெரியும். ஜானகி சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து என்னாச்சு? காங்கிரஸுக்கு ஓட்டு கூடிட்டு, திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு, அதிமுக ஓட்டு தான் சிவாஜியை வச்சு அதிமுக கொழுந்திருக்கு. அப்போ சிவாஜியை வச்சு ஒரு ஓட்டு வரல. அதே மாதிரி தான் பல நிரூபிக்காத விஜய்க்கு கூட்டணியில் சேர்த்தா விஜய் வச்சு ஓட்டு வராது. விஜய்க்கு ஓட்டு வரும். விஜய் முதல்வர்னு சொன்னா ஓட்டு வரும். விஜய் இன்னொருத்தர முதல்வர்னு சொன்னா ஓட்டு வராது. விஜய் ரசிகர்களே 4 வெள்ளாள கொண்டர் இருப்பாங்க. அவங்க எடப்பாடி சிஎம் அவர்களே ஓட்டு போட நினைப்பாங்க. அவங்க ஓட்டு தான் வருமே தவிர மற்ற விஜய் ரசிகர்கள் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் சொன்னார்னா வராது. அப்போ அதுக்கு என்ன சீட்டு கொடுக்க முடியும்னா அடையாள அரசியலுக்கு விஜய்க்கு உள்ள பிரச்சார வலிமைக்கு 3 சீட்டு, வெள்ளாளர் விஜய்க்கு 3 சீட்டு, கிறிஸ்தவர் விஜய்க்கு 3 சீட்டு, ரசிகர் பலத்துக்கு 3 சீட்டு, ஒரு 12 சீட்டு கொடுக்கலாம். இதுக்கு மேல சீட்டு கொடுத்தாருன்னா களம் வரதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தோத்து போனாருன்னு அர்த்தம். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இன்னைக்கு போயிட்டு பலவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தார். நீங்கள் கூட போயிட்டு வந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா நிகழ்ச்சியிலையும் கூட கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி சீமானை சந்திச்சாரு. எல்லாமே நீங்க தொடர்பு பட்டிருப்பீங்க. இப்படி இருக்கும்போது ரஜினி ஐயாவுடைய ஆதரவு 2027 யாருக்காவது வெளிப்படையா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? காலம் பதில் சொல்லும் சார். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள். எல்லாரும் பிரிஞ்சிருந்தாலும் எல்லாம் போயிட்டு விழாவை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு சார் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிமுக இருக்கவங்களுக்கும் வெளியே இருக்கவங்களுக்கும்? ஜெயலலிதா அம்மையார் வந்து தமிழ் மண்ணில் வந்து ஒரு பெரிய வீராங்கனையாக நின்னவங்க தான். எதர் மீ ஆர் நோபடின்னு நின்ன ஒரு அரசியல்வாதி. பல போராட்டங்களுக்கு இடையில் அவங்க பெரிய உயரத்துக்கு வந்தாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களுக்கு உதவிச்சு. எந்த ஒரு தலைவருக்குமே வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை உதவுனா தான் மேலே வர முடியும். என் நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு அரசியல் விட்டு போக இருந்தாங்க. அவங்கள போக விடாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகி அந்த ஆட்சி கவிழ்ந்து அவங்க ஒரு ஃபைட்டராட்டே களத்துக்குள்ளே வந்தாங்க. அவங்க ஒரு ஃபைட்டராக களத்துக்குள்ளே வரும்போது அவங்க பின்னணியில் இருந்து அவங்களுக்கான அந்த அரசியல் நகர்வுகளை செய்தது வந்து சசிகலா, நடராஜனோட அந்த பங்களிப்புங்கிறது வந்து பெருசு. ஜெயலலிதாவுக்காக அப்போ அறிக்கை எழுதினதெல்லாம் நடராஜன் தான். அதில் ஜெயலலிதா பேரில் தன்னோட உணர்வுகளையும் அவர் காட்டிக்கிடுவார். தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு
ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஜெயலலிதா முதுகுக்கு பின்னாடி நின்று தன் உணர்வுகளை அவர் காட்டினார். அதுதான் அவங்களுக்கு 30 ஆண்டுகள் பிறகு அவங்களுக்கு வினையாக வந்து நின்றுச்சு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஒரு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறது வந்து அது வந்தது. தர்ம நியாயப்படி யார் நடக்கணுங்கிறது தான் அதில் பாடம். ஜெயலலிதாவுக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு உதவுனாங்க. கண்ணுக்குட்டியை தூக்கலாம், காலமாட்டை தூக்க முடியாது. அது ஜெயலலிதா பெருசாக வளர்ந்த பிறகு பல அறிவுஜீவிகள் அவங்கள இழந்த பிறகு இவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவை கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து பெரிய சிரமமாச்சு. ஜெயலலிதாவை பண்ருட்டி கவுத்துருவார், டெல்லி காங்கிரஸு, பாமக எல்லாம் பயன்படுத்தி கவுத்துருவாருன்னு பண்ருட்டியை அடித்தாப்புல. மூப்பனாரை பயன்படுத்தி திருநாக்கரசு கவுத்துருவான்னு சொல்லி திருநாக்கரசு அடித்தாங்க. சீனியர் லீடர்னு அரங்கநாயகம் அவரே அடித்தாங்க, நெடுஞ்செழியன். இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வரப்போகிறாங்கங்கிறதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி ஸ்கெட்சு போட்டு அடித்தாங்க. அது ஜெயலலிதாவுக்கும் ஒரு கெயின் தான். கூட்டத்தோட நடிகர் ராமராஜனை தூக்கி போட்டாங்க, திருநாக்கரசனை தூக்கி போட்டாங்க. இப்படி பல இதுகள் பண்ணும்போது ஜெயலலிதாவுக்கே அடுத்தால வந்து இவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு எதிராக பண்ணிடுவாங்களோன்னு அலர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த போராட்டம் தான் அதிமுகவுக்குள்ளே நடராஜன் தன்னை கழுத்துருவாங்க போராட்டம் தான் பல ஆண்டுகளாகவே ஓடிச்சு. அதில் எல்லாத்துக்கும் செக்காக சசிகலா வச்சுருந்தாங்க. சசிகலாவுக்கு அவங்க ஒரு செக்காக இருந்தாங்க. இது அவங்க அரசியல் களத்துக்குள்ளே ஆரம்ப கட்டத்துக்குள்ளே வந்து அவங்க அசாத்திய வளர்ச்சிங்கிறது அவங்க பிரச்சாரத்துக்கே போகாமல் நடிகர் ராமராஜன் பிரச்சாரம் பண்ணி மருங்காபுரி மதுரை கிழக்கில் வெற்றி பெற்றாங்க. அந்த கட்டம் அரசியலை விட்டு விளையிடலான்னு இருந்தவங்க டக்கு 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 டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க. உள்கட்சி அரசியலில் ஜெயலலிதா பெற்ற வெற்றியை கலைஞரையே கண்டு வேந்தார். 96 தோற்ற பிறகு 98 அவங்க ஜெயித்தது தான் தமிழ்நாட்டில் புதிய ட்ரெண்டை உருவாக்குனாங்க. திராவிட இயக்கத்தின் மானத்தை காப்பாற்றினாங்க. திராவிட இயக்கம் காங்கிரஸ் காலடியில் கடந்த மக்களவைன்னா காங்கிரஸ் காலடியில் எம்ஜிஆர்னாலும் சரி, கலைஞர்னாலும் சரி, இந்த ஜெயலலிதா அம்மையார்னாலும் சரி. ஏன்னா அவங்க அசம்பிளியில் அவங்க ஏறிடுவாங்க. பார்லிமெண்ட்டில் கொடுத்து இருந்த காலகட்டத்தை மாற்றி 98 தான் காங்கிரஸ் கட்சியோட ஆளுமையை வந்து அவங்க 98 பாஜக, வாஜ்பாய், பாமக, மதிமுக இதுக்கு என்னுடைய அறிவு ஆற்றல் பங்களிப்பு பெருசாக இருந்தது. பத்திரிகைகளெல்லாம் என் லெட்டர் வந்து ரெஸ்பெக்டட் மேடம்னு தான் அவங்கள நான் சொல்லுவேன். பெரிய அளவுக்கு நீங்கள் பாஜக தலைமை ஏற்றுறதுனால உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுங்கிறதும், பாமக சோஷியல் ஃபோர்ட்ஸு அது ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி, காக்கா தேக்கா மாதிரி, சுதந்திரா மாதிரி மிக அதிக ஓட்டு கொண்டு வரோங்கிறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 4 சீட்டுக்கு உள்ள பாமகவுக்கு 5 சீட்டாக கொடுத்தாங்க. பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினராட்டு நான் இருந்தேன். இப்போ 98 எங்கள் கட்சி அலுவலகத்துக்கெல்லாம் வந்தாங்க. அப்போ ராமதாசன் எப்படி ஜெயலலிதாவுக்கு இதுன்னு கேட்டார். நம்ம கட்சி நன்மைக்கு செய்திருக்கேன் ஐயா, ரெஸ்பெக்டட் மேடம்னு தான் போட்டு எழுதியிருக்கேங்கிறத அவருக்கே சொன்னேன். அது பாமக அதிமுக கூட்டணி நான் அன்னைக்கு உருவாக்குனது மட்டுமில்லை, பாஜகவையும் வாஜ்பாயும் நீங்கள் முன்னிறுத்தலையும் தவறு இல்லைங்கிறதையும் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணுறதுல என்னோட பங்கு பெரும் பங்கு. அப்போ கலைஞர் வந்து என்ன அதிமுக பாமக கூட்டணியை ரவீந்திரன் துரைசாமி பாமக துணைத் தலைவர் கொள்கையற்ற முறையில் உருவாக்கிட்டாருன்னு என்ன மேலே விமர்சனம் பண்ணார். அப்போ நான் அதுக்கு பதிலாக எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞர் மட்டும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு 23 சீட்டு எமர்ஜென்சியில் மு.க. ஸ்டாலினை கைது பண்ணி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாமா, பாமக அதிமுக கூட்டணி சேரதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்கும்போது எங்கள் மீதுனா என் மீது தான் கலைஞர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பேட்டியிலும் சொன்னார், முரசொலியும் எழுதினார். எல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி மாதிரி மறைஞ்சு போகும்னு சொன்னேன். என் கேள்வி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டேன். ஜெயலலிதா எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடியில் கேட்டாங்க. வரலாற்றிலே முத தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி ஜெயலலிதா நடத்தின தேர்தல் 98ஆம் ஆண்டு வாஜ்பாயை முன்னிறுத்தி நடத்தின தேர்தல் தான். அதான் முடிமன் ராமசாமி போன்ற நண்பர்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆக்சிஜனாக இருந்தது பாஜக தாங்கிறது இன்றைக்கும் சொல்லுவாங்க. எனிவே காங்கிரஸுக்கு ஆளுமையாக அன்னைக்கு அடித்தாங்க, பாமகவுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க, மதிமுகவுக்கு இடத்த கொடுத்தாங்க, பாஜகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை அன்னைக்கு கொடுத்தாங்க. அவங்களும் தோற்று தான் இருந்தாங்க. ஸோ தோற்று போகிறவங்கெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு 98 ஒரு புதிய பாதையை அரசியல் அரங்கத்தில் கொடுத்தாங்க. இவர் பாதையை தான், இவருக்கு வெற்றி பாதையை தான் கலைஞர் உடனே 99 எடுத்தார். ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு ஜெயலலிதா இனிஷியேட் பண்ணி புதுமையாக ஜெயலலிதா பண்ணி
தமிழ் மண்ணில் காங்கிரஸுக்கு ஆதிக்கத்தை அடித்து இன்றைக்கும் நான் ஜெயலலிதாவை அந்த வகையில் ஐ சல்யூட் ஹர், ஐ அப்ரிஷியேட் ஹர், ஐ கங்க்ராச்சுலேட் ஹர். மாறுபட்ட கருத்து ஜெயலலிதாவுக்கு எதிராக சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் ஜெயலலிதாவை போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கேன். காங்கிரஸுக்கு ஆதிக்கத்தை, திராவிட இயக்கத்தின் மானத்தை காப்பாற்றி காங்கிரஸுக்கு ஆதிக்கத்தை ஒடிச்சாங்க. காங்கிரஸுக்கு இடத்துல பாஜகவுக்கு 5, பாமகவுக்கு 5, மதிமுகவுக்கு 5, சுப்பிரமணிய சாமிக்கு 1, இவர் வாழப்பாடிக்கு 1, 17 சீட்டை இங்கே கொண்டு அடித்து அவங்க மேஜர் பார்ட்னராக நின்று அந்த சாதனையை படைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாதையில் தான் கலைஞர் 99 ரைட் பண்ணி இந்த ராங் பார்ட்டின்னு என்டிஏ ஒன்று உருவாக்கி அதில் போனாப்புல. அப்புறம் 2001 அதுவும் இன்னொரு சாதனை அரசு அலைன்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. பாமக வந்து தேவையில்லை, மூப்பனார் திருமாவளவனே போதுன்னு நான் ஒரு இது பண்ணேன். அப்போ சுரேஷ் நம்பாத்துன்னு அவரோட கொஞ்சம் நல்ல ரேப்போவில் இருக்கக்கூடிய எல்லாம் வச்சு என்னோட இன்புட்ஸ் எல்லாமே எடுத்து என்கிட்ட விஷயங்களை கேட்டாங்க. ஆனால் கடைசியாக விஷயத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு பாமகவும் திமுகவும் இல்லாமல் பாமகவை திமுகலேருந்து எடுத்துட்டா பெரிய பெர்செப்ஷன் கிடச்சிரும். 2 மந்திரி ரிசைன்மெண்ட் வந்தால் நமக்கு பெரிய இது கிடச்சிரும். பாமகவும் திமுகவுன்னா வட தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய 50 தொகுதியில் ஒரு 25 தொகுதியை நம்ம அடித்து எடுத்தாலும் அதில் பாமகவுக்கு 20 தொகுதி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்ம எதிரியான கலைஞர்கிட்ட நியூட்ரல் ஃபோல்ஸான, நமக்கும் கலைஞருக்கும் நியூட்ரல் ஃபோல்ஸான பாமக கிட்ட போகுதுன்னு ஒரு பெரிய வியூகத்தை போட்டு அதை அந்த இன்புட்ஸ் எல்லாம் தனக்கு சாதகமாக கடுமையாக பயன்படுத்தி பாமகவை உள்ள எடுத்து 2001 மூப்பனார் ப்ளஸ் திருமாங்கிறதோட மூப்பனார் ப்ளஸ் பாமகங்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும்னு கருதி ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸை பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்க. தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்க. அதுவும் அவங்களோட 98 சாதனை மாதிரி 2001 அவங்க அறிவு ஆற்றலுக்கு ஒரு பெரிய சாதனை தான். அதை பின்பற்றி தான் கலைஞர் 2004 அதே கிராண்ட் அலையன்ஸை பண்ணாங்க. 2006ஆம் ஆண்டு அவங்க வந்து இது கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் ஜெயித்ததுனால கொஞ்சம் மதப்பில் இருந்துட்டாங்க. கொஞ்சம் ஒட்டிசே அந்த வார்த்தையை சொல்லவா, கொஞ்சம் இதாக இருந்துட்டாங்க. இந்த வார்த்தையை வேண்டாம் மறைந்த தலைவருக்கு எதிராக. அப்போ அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அவங்க புதிய தமிழகம், பாஜக, கிருஷ்ணசாமி, திண்டிவன ராமமூர்த்தி இவங்களெல்லாம் சேர்த்துருப்பாங்கன்னா 2006ஆம் ஆண்டு அவங்க ஒரு வேளையில் ஆட்சியை காப்பாற்றக்கூடிய, இல்லை கூட்டணி மூலமாக ஆட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் ஜெயித்ததில் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் அவங்க உதாசீனப்படுத்தினாங்க. அது வந்து விஜயகாந்த் 8% வாக்கெடுத்ததில் அவங்க பின்னடைவை சந்தித்து ஆட்சியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. 2009ஆம் ஆண்டு மீண்டும் பாமகவை எடுத்து 13 சீட்டு ஜெயித்தாங்க. அப்புறம் 2011 விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு அந்த வெற்றியை அவங்க பெற்றாங்க. விழுந்த ஜெயலலிதா 99 42% வாக்கில் இருந்தாங்க. மூப்பனாரையும் ராமதாஸையும் சேர்த்து ஜெயித்தாங்க. விழுந்த ஜெயலலிதா 2009 37% இருந்தாங்க. விஜயகாந்தை சேர்த்துட்டு ஜெயித்தாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு அதிமுகவோட எடப்பாடியை ஒப்பிடுறது தவறு. அது கருத்து கூடர்கள், கடந்த காலத்தின் கைதிகள், கிணற்று தவளைகள், இருட்டு அறையில் இருந்துக்கிட்டு அந்த அதிமுகன்னு பேசுகிறாங்க. அந்த அதிமுக இல்லையா? இல்லை. அந்த அதிமுகவுக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம் அன்னைக்கு 99 5% தான். 2001 மூப்பனாரையும் ராமதாஸையும் கையில் எடுத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. 2009 வித்தியாசம் 5% தான். 10% தேமுதிகவை கையில் எடுத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 24% வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்கும் இருக்குது. அன்னைக்கு இருந்தது 5% வித்தியாசம்தான். இன்னைக்கு வந்து இன்டாக்டாக அலையன்ஸை வச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். கலைஞரை விட புத்திசாலித்தனமாக போகிறாப்புல. ஜெயலலிதா அன்னைக்கு இருந்த வாக்கு விதத்தில் பாதி தான் எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காங்க. ஸோ அதிமுகன்னு ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் ஒப்பிட்டு பேசுகிறது தவறு. எ டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டி. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து தெருக்கள்லேயே ஜாதி பேர் கூடாதுன்னாரு. அப்போ கடற்கரை நாடார் சாலைங்கிறதுல நாடாரை எடுத்துட்டாருன்னா கடற்கரை சாலைன்னு இருக்கும், கடற்கரையே இருக்காதுன்னா எம்ஜிஆர் கலைஞர் வந்து எள்ளி நகை ஆடினார், ஏளனம் பண்ணார். ஆனால் எம்ஜிஆருக்கு கான்செப்ட் அட்டவணை பிரிவு மக்களுக்கு வந்து அந்த தெருக்களில் ஜாதியை பின்னூட்டுங்கிற பெருமை இல்லை. ஸோ எல்லாரும் சமத்துவங்கிற அடிப்படையில் எம்ஜிஆர் அதை அட்டவணை பிரிவு மக்களோட நலனை மனசில் கொண்டு ஒரு சமத்துவம் இருக்கணுங்கிறதுனால தெருக்களில் ஜாதி பேரை எடுத்தாப்புல. அது ஒரு ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக்கு. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் எம்ஜிஆர் முத்திரையர்கள் சிவகையில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு தான் ஜாதி பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மாவட்டம்னு தான் வச்சார். ஜெயலலிதா அம்மையார் வந்து
பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாப்புல. அப்போ அவங்க பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் கொங்கு வேளாளர்களையும் முக்குலத்தோரையும் பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு அதில் உருவாக்குனாங்க. அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை கலைஞரால் எதிர்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் முத்தமிழறிஞர் கலைஞர் பிரிசனராக பாஸ்ட்டாக அதை எதிர்க்க முடியல. எதிர்த்தது நாங்கள் மட்டும்தான். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வியாபாரி ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சின்னெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆட்சிக்கு எதிராட்டு கடுமையாக நாங்கள் பேசவும், நாடார் உணர்வை மீறி சரத்குமார் போகிறாரு, நாடார்கள் சரத்குமாரை புறக்கணிப்பாங்கன்னு 2006ஆம் ஆண்டு பேசினது. அதில் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ஒரு லாயலாக இருந்த வைகுண்டராஜனே சொன்னார் எலெக்ஷன் முடிஞ்சதும், அண்ணே நாங்கள் சிவந்தி ஆயத்தன் சரத்குமார்லாம் எவ்வளோ பண்ணதும் நீங்கள் நாடார் கம்யூனிட்டியில் ஒத்த ஆளாக நீங்கள் சாதிச்சிட்டிங்களேன்னு சொன்னார். ஒத்த ஆளாக சாதிக்கல. எங்கள் டீம் கோசல்ராம், கண்ணன், எக்கச்சக்க ஆட்கள், அதோட எங்கள் கருத்து உருவாக்கம் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே பெருசாக இருந்தது. அப்போது அவங்க வந்து ரொம்ப ஷார்ப் பேஜ்டு பிரெயின் உள்ள ஜெயலலிதா நம்ம அரசியலை யாருமே எதுக்கலை. ஒரு ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி கொஞ்சம் நாடார் டீம் வந்து ஏற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இது எரியதை எடுத்தால் கொதிக்கிறத அணையுங்கிற மாதிரி நாடார் கம்யூனிட்டியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மணிபுரன்னு பெரிய அளவில் குளோரிஃபை பண்ணி தனக்கு வந்து 96லேயும் 2006லேயும் இந்த நாடார் டீம் தான் வெள்ளாளர், தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், கோனார் போன்ற சமூகங்களை தனக்கு எதிராக திருப்பி வந்து தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிராக ஒரு அரசியலை ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி பண்ணிட்டான். வாரப்பத்திரிகைலாம் பெருசு அளவில் பண்ணணும். அப்போ நடராஜனுக்கும் நமக்கு அதில் உள்ள ஒரு மோதலில் நடராஜனுக்கு நம்ம 2006ல் சொன்ன பதில், இந்த அரசு அகற்றுங்கிறதுல நாடார்களோட தேவேந்திரகுல வேளாளர்கள் பெருசாக இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். இதெல்லாம் கருத்துருவாக்கம் வந்தது. அப்போ ஷ்ரூடு லீடரான ஜெயலலிதா நம்ம முதுகுக்கு பின்னாடி நின்று நடராஜன் சில விஷயங்களை பண்ணுறாரு. அது நமக்கு ரவீந்திர துரைசாமி போன்ற நாடார்கள் நம்மளை எதிர்த்து அடிக்கிறாங்க, மற்றவங்க எதிர்த்து நம்மளை அடிக்கல, இவங்க எதிர்த்து போர் புரியுறாங்கன்னு சொன்னதும் நாடார்களை நான் சொன்னேன் இல்லையா, சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவாண்ட அரச மரபுன்னு குளோரிஃபை பண்ணிட்டாங்க. அதை ஜெயலலிதாவை தவிர கலைஞர் சொல்லியிருப்பாருன்னா அன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். நிறைய ஜாதிகள் எல்லாம் கலைஞர் வீட்டுக்கு எதிராக போராட்டமே நடத்தியிருப்பாப்புல. அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் யாருமே வந்து பெரிய எதிர்ப்பு தெரியல. தம்பி செந்தில் மலர் மட்டும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தான். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஆளுமை வந்து எந்த அளவுக்கு அது பெருசுங்கிறத அதை காட்டிச்சு. 98ஆம் ஆண்டு வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை பல வழக்குகள் இருக்கும்போதும் துணிச்சலாக போய் டெல்லியில் போய் அந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போர் புரிந்து ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு காரணமாக இருந்தார். அந்த ஆட்சி கவிழ்ப்பு நமக்கு அரசியல் ரீதியாகவும் நமக்கு பெரிய பின்னடைவை, எனக்கு பர்சனலாட்டும் பின்னடைவை கொடுத்தனாலும் கூட ஜெயலலிதாவுக்கு அந்த போல்னஸை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னொரு திராவிட கட்சிக்கு வந்து அந்த போல்னஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஜெயலலிதாவுக்குள்ள அந்த போல்னஸ் இன்னொரு திராவிட கட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ அண்ணாவுக்கோ கலைஞருக்கோ மு.க. ஸ்டாலின் உட்பட யாருக்குமே அப்படி ஒரு போல்னஸ் வராதுங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. பர்சனலாட்டே நான் அதில் பாதிக்கப்பட்டேன். ஜெயலலிதா அந்த ஆட்சியை கவிழ்த்ததில், பாஜக ஆட்சி கவிழ்ந்தது எனக்கு பெரிய மன வருத்தம்னாலும் கூட அந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு போல்னஸ்ங்கிறது வரலாறு, இந்தியாவிலே அந்த வரலாறு பேசப்படுது. அதுவும் ஊழல் வழக்குகள் இருக்கும் போதும் இவ்வளவுக்குள்ளே ஒருத்தர் போய் நிற்பாங்களாங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஜெயலலிதா கூட அந்த போல்னஸ் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதே வேளையில் வந்து மோடியா லேடியானி கேட்டு அவங்க வெற்றி பெற்றதை இன்னைக்கும் போடுறாங்க. அதுவும் அந்த நெருக்கத்தில் வந்து மோடியா லேடியானி கேட்டாங்க. அன்னைக்கு வந்து மெஜாரிட்டி வரலன்னா ஜெயலலிதாவே மோடி பிஎம்ஆ ஒத்துருப்பாப்பில். மெஜாரிட்டி வந்ததுன்னா மெஜாரிட்டி வரலன்னா ஜெயலலிதா மோடியை ஒத்துக்குப்பாப்பில், அல்லது மோடி ஜெயலலிதாவை ஒத்துக்கிடுவாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி மோடிக்கு வந்தது. அதுக்கு பிறகு சென்னமேனி வித்யாசாராவுங்கிற விலமா சத்ரியா ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டவங்களுக்கு இடம் இதுதாங்கிறதையும் மோடி அதை காட்டினார். இது நம்ம இறந்து போன ஜெயலலிதாவுக்கு உள்ள இந்த இடத்துல சொல்ல வேண்டியதில்லை. என்றாலும் அவங்க கேட்டதும் உண்மைதான், இதுவும் நடந்தது உண்மைதான். அதுவும் ஜெயலலிதா ஒரு பான் ஃபைட்டர் தான், நான் மறுக்க வரல. பட் அவங்களுக்கு அந்த ஊழல் வழக்குகள் இருந்ததுனால அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதில் இருந்தது. ஃபைட்டராக இருந்தாங்க. இந்த வழக்குகள் அவங்க கழுத்தை நெரிக்கவும் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து உடல் நலிவுற்று ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து குறைஞ்சதுங்கிறது உண்மை. நான் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக எல்லாரும் ஜெயலலிதா மோடியை கேட்டாருன்னு சொல்லும்போது மோடியும் ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறதும் மறுக்க முடியாது. இன்றைக்கி ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு அவங்களுடைய தன்மைகளையும் ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் உள்ள அந்த நட்பெல்லாம் வச்சு பிரதமர் மோடி வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பல மொழி தெரிஞ்ச ஒரு தலைவர், துணிச்சலான தலைவர், பிரில்லியண்டான தலைவர், அரசியல் சாணக்கியத்திலையும் சதுரங்கத்திலையும் பல நுணுக்கங்களை கொண்டு வந்த தலைவர், மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் கில்லாடியான தலைவர், பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை கொண்டு வந்த தலைவர். அந்த பேக்கிங் பொலிட்டிக்ஸ்
எதிர்க்கவங்களை அப்பீஸ் பண்ணுங்கிறத புரிஞ்ச ஒரு தலைவர். இப்படி பல புதுமைகளை, காங்கிரஸுக்கு உள்ள பார்லிமெண்ட் டாமினேஷனை உடைச்ச தலைவர். இப்படி அவங்களோட பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சட்டமன்றத்திலே நான் காஸ்ட் நியூட்ரல், பிராமணர்களுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண தலைவர். இப்படி அவங்க அரசியல் வரலாறு வந்து பெருசு. ஜெயலலிதாவை நான் 98 எமர்ஜ் ஆகிறதுக்கு எங்களோட நாலேஜ் ஒர்க்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு பெரிய அளவில் உதவிச்சு. ஆனால் அதற்குடைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும்னா ஓகே, அது அப்படி தான் இருக்க முடியும். ஜெயலலிதாவை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரவீந்திரன் துரைசாமியை ஜெயலலிதா கிட்ட நெருங்க விட்டுக்கிட்டு அவங்க இடம் காலியாகிறதுக்கு யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தலைமையும் சுற்றி இருக்கவங்க அப்படி தான் செய்வாங்க. அது நமக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையில் நம்ம கட்சியை நிலைநாட்டுறதுக்கு ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கும் ஜெயலலிதாவுக்கு ஆளுமையும் தேவைன்னும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த சூழ்நிலையில் நான் 2000 ஜெயலலிதா வந்து பல விஷயங்கள் நம்ம இது ஜெயலலிதா எடுத்திருக்காங்க. நம்ம கருத்தையை எடுத்து அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தி நமக்கே அதிர்ச்சி வைத்தியத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாட்டா லேண்ட் அக்விசிஷன் ஃபைட்டு நாம் பண்ணினோம். அதில் ஜெயலலிதாவுக்கு தான் அந்த ஃபைட்டில் வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருந்தது. டாட்டா லேண்ட் அக்விசிஷனுங்கிறது சோனியா காந்தியும் கலைஞரும் வந்து தூத்துக்குடியில் உள்ள நாடார் நிலங்களை ஏக்கருக்கு 50,000 ரூபான்னு எடுக்கிறதுக்காக இருந்தது. அதை நம்ம முகங்காட்டி தான் ஃபைட் பண்ணோம். நம்ம ஃபைட்டு பெரிய அளவுக்கு நம்ம ஃபைட்டருங்கிறத ஜெயலலிதா அம்மையார் அப்போ அதில் உணர்ந்தாங்க. நம்ம ஃபைட்டு ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே நானே உண்ணாவிரதம் தான் இருப்பேன், கருணாநிதி வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி செயல்படுறாருன்னு சொன்னதும் ஜெயலலிதா கட்சி தேவர் கட்சிங்கிற இமேஜ் இருந்தது. லேண்டு நாடார் லேண்டு. அப்போ ஜெயலலிதா நாடார் லேண்டுக்காக உண்ணாவிரதம் வரும்போது நாடாரும் தேவரும் சேர்ந்து விடுவாங்க, நம்ம சவுத்தில் அரசியல் பண்ண முடியாதுன்னு கலைஞர் வந்து அதில் ஷாக் ஆகிட்டார். அந்த லேண்ட் அக்விசிஷனை ஜெயலலிதா களத்துக்குள்ளே வந்ததும் விட்டுட்டார். அதில் நாடார் லேண்டை காப்பாற்றினது ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை. அரசியல் ரீதியாக பண்ணாலும் நாடார்கள் வந்து அதில் ஜெயலலிதாவுக்கு வந்து நன்றி காட்ட வேண்டியது. என்னோட ஃபைட்டுக்கு ஜெயலலிதா உடந்துக்கிட்டு இது ஃபைட்டிங் பார்ட்டிஸ் இந்த ஃபைட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லா கட்சியும் ரவீந்திரன் துரைசாமி ஆர்கனைஸ் பண்ணிட்டான், முகம் காட்டி கரெக்டாக ஃபைட் பண்ணி லாஜிக்கல் ரீசன்ஸை வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மக்கள் மத்தியில் ட்ராக்ஷன் கிடச்சிட்டு நாடார்கள்லாம் இதில் திரண்டுட்டாங்கும் போது ஜெயலலிதா உள்ள வரும்போது கலைஞர் வந்து அந்த லேண்ட் அக்விசிஷனே எடுத்தாப்புல. இன்னொரு ஜெயலலிதாவோட இது என்னென்னா, நாடார் தேவர் அந்த எனிமிட்டிங்கிற ஒரு இதை அடித்து 2001ஆம் ஆண்டு தமிழகத்தில் எந்த தலைவருமே விடாத அளவுக்கு மிக அதிக அளவு நாடார் கேண்டிடேட்டை போட்டாங்க. அதுக்கும் 96ல் நாங்கள் ஒரு ஜாதி ஆட்சி அந்த இது மாதிரிலாம் பெரிய விமர்சனங்களை வச்சதுக்கு புல் வாங்கிக்கிட்டு அதை 2001ஆம் ஆண்டு ஆன்சர் பண்ணி அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இது பண்ணாங்க. அரசியல் நுணுக்கத்திலையும் சதுரங்கத்திலும் ஜெயலலிதா கில்லாடி. இது பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆரம்பத்தில் அவங்க நடராஜன் நாள் தூக்கப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டிங்கிற லெவலில் இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு பெரிய காலமாடாகி அவங்க மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சதுரங்களில் ஆடினாங்க. ஐயா நடராஜனாலேயும் அதை இது பண்ண முடியல. நடராஜன் ஐயாவே நான் குறைச்சி பண்ணி மதிப்பிடலை. அவரோட பங்களிப்பு அவரோட அறிவாற்றெல்லாம் பெருசு தான். பட் முகம்ங்கிறது ஜெயலலிதாவாட்டு இருக்கும்போது வந்து முகம்தான் நிற்க முடியுமே தவிர, ஜனநாயகத்தில் முகம்தான் நிற்க முடியுமே தவிர பிஹைண்டில் இருக்கவங்களுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு வந்து லிமிட்டட் தான். தன்னோட அனுபவத்தில் பல சாணக்கியங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து தமிழ் மண்ணில் அசைக்க முடியாத சாதனைகளை செய்த ஒரு தலைவி தான். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு அனைத்து தொகுதிகளிலுமே ரெட்டைலையில் கேண்டிடேட்டை போட்டு திராவிட இயக்க வரலாற்றிலே தனித்து ஒரு 8 பேர் ரெட்டைலையில் தான் நின்னாங்க. கூட்டணி கட்சின்னு பார்த்தாலும் தனியரசு, சரத்குமார், இந்த மாதிரி ஒரு 8 பேர், தம்மிமுன் அன்சாரி. பட்டு அவங்க ரெட்டைலையிலே அவங்கள நிறுத்தி தனித்து அந்த ஆட்சியை பிடிச்சாங்க. 2014ஆம் ஆண்டு மோடியா லேடியான்னு கேட்டு காங்கிரஸ் தான் பார்லிமெண்ட்டுங்கிறத உடச்சி 37 சீட்டு பிடிச்சதும் பெரிய சாதனை. இத்தகைய சாதனைகளை செய்த ஒரு ஜெயலலிதா பெரிய சக்தியாக திகழதுக்கு காரணம் அவருக்கு துணிச்சல், தன்னம்பிக்கை, கடவுள் பக்தி. அதுவும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இருந்தது. தான் ஒரு பிலீவருங்கிறத வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆனஸ்ட், நான் இப்படி தான் பண்ணுவேன், இது ஆனஸ்டி, மறைச்சி இதெல்லாம் பண்ணுறதில்ல, ஆனஸ்டி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவியை கொள்கை அடிப்படையில் சமநீதிக்காக எதிர்த்து போராடணும் நாங்கங்கிறது எங்களுக்கு பெருமை தான். பட்டு அவங்க மிகப்பெரிய தலைவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. திராவிட இயக்கத்தில் பெரிய வரலாறு, தனித்து ஆட்சி பிடிச்சது, 37 எம்பியை பிடிச்சது, வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு போய் நின்னது, எல்லாமே ஒரு தனி ஒரு பெண்மணியாக நின்று மிகப்பெரிய சாதனை படைத்தது
ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்க இறந்ததும் அதிகாரத்தையும் மையமாக வச்சு வாழக்கூடியவங்க வந்து சசிகலா ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவங்க ஜெயலலிதா ஃபோட்டோவை குப்பைத்தொட்டியில் போட்டதும் நம்ம பார்த்தோம். அப்போ தான் நம்ம ஜெயலலிதாவுக்கு பெருமைகளை அப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்பவும் ஜெயலலிதாவுக்கு பெருமைகள் வந்து பாராட்டுக்குரியது. அதனால தான் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் தீபா அவங்க வந்திருக்கணும். ஜெயலலிதா மாதிரி காலம் நேரமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அவங்க இல்லத்தில் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாளுக்கு போனோம். அவங்க மாதவன் இவங்கெல்லாம் நம்மளை வரவேற்று பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு மதிய உணவு அங்கே அருந்திக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு 2 ஃபோட்டோ முன்னாடியும் அவங்களோட இரத்த உறவோடு இணைந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். நம்ம மாறுபட்ட கருத்துக்கள், பல விமர்சனங்கள் ஜெயலலிதா அம்மையார் மீது நமக்கு இருந்தாலும் அவங்களோட சாதனை அளப்பெரியது, மிகப்பெரியது, துணிச்சல் மிகப்பெரியது. இந்த ஆண்டில் அவங்களுடைய நினைவை வந்து நானும் இதுக்கு முன்னே நான் போனதில்லை. ஜெயலலிதா மண்டபத்துக்கும் நான் போய் ஒன்றும் அஞ்சலி செலுத்தினதில்லை. என்னை பொறுத்தவரை மோடியா லேடியா கேட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறதா நான் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி மோடியே அந்த அம்மாவுக்கு ட்வீட் போட்டிருக்காங்க. நானும் முத போயஸ் கார்டனில் அந்த அம்மாவுக்கு இந்த ஆண்டு அஞ்சலி செலுத்தினேன். அடுத்த ஆண்டும் ஜெயலலிதா அம்மையாரோட அந்த புகழ் அந்த மெரிட்டை நம்ம சொல்லி அவங்களுக்கு உள்ள புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நாம் செயல்படுவோம். எத்தனையோ நல்ல விஷயங்கள் அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்குது. அதை மீண்டும் நாம் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.